எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா PLC ல யூஸ் பண்ற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலி ஓபன் கான்டாக்ட் இல்லனா XIC இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட் ஆர் XIO இன்ஸ்ட்ரக்ஷன். NONC ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் அவுட்புட் ஒரு காயில் ஆர் ஒரு அவுட்புட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவுட்புட் லாட்ச், இது வந்து அவுட்புட் ஹோல்டுன்னு சொல்லலாம். ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து செட் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு சிமிலரா இதை கம்பேர் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் அன்லாட்ச், இது வந்து ஃபிளிப் ஃப்ளாப்ல யூஸ் பண்ற ரீசெட்டுக்கு கம்பேர் பண்ணி சொல்லலாம். இது வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை இந்த செஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து NO இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் XICன்னு சொல்லலாம். இதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதோட சிம்பிள். இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரோக்ராமிங்ல. இது வந்து ஒரு பட்டன் ஆர் சென்சார் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது வந்து உங்களுக்கு த்ரூ ஆயிடும். இது வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, ஒரு சென்சாரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் ஆன் ஆகணும் இல்ல ஒரு லாஜிக் த்ரூ ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த XIC இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து XIO இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் NC கான்டாக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் டீஆக்டிவேட் ஆனாலோ இல்ல ஒரு சென்சார் டீஆக்டிவேட் ஆனாலோ இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நார்மல் கண்டிஷன் ஃபார் NC. இது வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னா, ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை டிஸ்என்கேஜ் பண்ணும் இல்ல ஒரு சென்சார் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை டீஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒரு NONC கான்டாக்ட், இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க டைரக்டா ஒரு பிசிக்கல் இன்புட் கூட மேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆர் லாஜிக்ல இருக்கிறத கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் எனேபிள். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்புட் தான். லாஜிக் த்ரூவா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் தரும். லாஜிக் வந்து கட் ஆயிடுச்சுன்னா அவுட்புட் வந்து கட் ஆயிடும். இதுதான் OTE. இது வந்து டைரக்டா ஒரு பிசிக்கல் அவுட்புட் கூட லிங்க் பண்ணலாம். நீங்க ஒரு மோட்டார் ஆனு இல்ல ஒரு வால்வ் ஆனு அந்த மாதிரி டைரக்டா ஒரு அவுட்புட் கூட லிங்க் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் லாட்ச். இதோட சிம்பிள் வந்து இதுதான் அவுட்புட் லாட்சோட சிம்பிள். இது வந்து ஒன்ஸ் என்கேஜ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க ரீசெட் பண்ற வரைக்கும் இது ஆக்டிவ்லயே தான் இருக்கும். லாஜிக் ஃபால்ஸ் ஆயிட்டா கூட ஒரு தாட்டி ஆன் ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸா ஆன்லயே தான் இருக்கும். நீங்க ரீசெட் பண்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஒரு டைம் பேஸ்ட் ஆபரேஷனுக்காகவோ இல்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் முடியற வரைக்கும் ஹோல்டு பண்ணும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நீங்க லாட்ச் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க ரீசெட் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி OTU யூஸ் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குலாம் நான் பின்னாடி ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்ணி லைவா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். அது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அவுட்புட் அன்லாட்ச். இதோட சிம்பிள் வந்து இதுதான். இந்த மாதிரி யூன் போட்டிருக்கோம். இது வந்து அவுட்புட் அன்லாட்ச். இது வந்து ஏதாச்சும் ஒரு அவுட்புட்டையோ இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் பிட்டையோ ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து நீங்க அவுட்புட் அன்லாட்ச் யூஸ் பண்ணலாம். இது வந்து OTL ரீசெட் பண்றதுக்காகவும் பண்ணலாம். இல்ல வந்து வேற ஏதாவது ஸ்டேட்டஸ் பிட் ஒரு NO கான்டாக்ட் வந்து நீங்க ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இந்த அவுட்புட் அன்லாட்ச் ஆக்டிவா இருக்கும்போது உங்களுக்கு OTEO இல்ல OTLO ஆக்டிவேட் ஆகாது. நீங்க இந்த லாஜிக் த்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த லாஜிக் ஆக்டிவேட்டே ஆகாது. இதை ரீசெட் பண்ண இந்த லாஜிக் ரீசெட் பண்ணா மட்டும்தான் OTL இல்ல OTE வந்து ஆக்டிவேட் ஆகும். இதையும் நான் பின்னாடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு நல்லா பெட்டரா புரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இங்க வந்து ஒரு NO கான்டாக்ட் போட்டிருக்கேன். லைட்டோட சுவிட்சா நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ற பாருங்க, இங்க வந்து லைட்டு அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணேன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். சுவிட்ச் போட்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த லாஜிக் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது கட் ஆனனையும் கட் ஆயிடும். அதுதான் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். இதுதான் நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணேன்னா உங்களுக்கு அவுட்புட் கட் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டாப் பட்டன் அமுத்துனேன், அதனால இப்போ அவுட்புட் இங்க வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் மறுபடியும் ஸ்டாப்ல இருந்து கையை எடுத்துட்டேன், சும்மா அவுட்புட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவுட்புட் நம்ம பார்த்தோம் OTE.
அவுட்புட் எனேபிள், அதாவது லாஜிக் த்ரூவா இருக்கிற வரைக்கும் அவுட்புட் ஆன் ஆயிருக்கும். பாத்தீங்களா லாஜிக் கட் ஆயிடுச்சு, இங்க ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம முதல்ல பார்த்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒன்று வந்து நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட், அப்புறம் ஓடிஇ அவுட்புட் எனேபிள். இது 3 பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட்புட் லேட்ச் பார்க்கணும், ஓடிஎல் பார்க்கணும். இப்போ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா நான் இங்க ஆன் பண்ணிட்டேன், இங்க பாத்தீங்கன்னா லேட்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் திரும்பவும் இந்த சுவிட்சை எடுத்துட்டேன், இந்த லாஜிக் வந்து கட் ஆயிடுச்சு. அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த லேட்ச் வந்து ஆன்லயே தான் இருக்கு. நம்ம இங்க பார்த்தப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆன் பண்ணா ஆன் ஆகுது, திரும்ப நான் ஆஃப் பண்ணேன்னா ஆஃப் ஆயிடுது. ஆனா இந்த லேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஆன்லயே தான் இருக்கு. இதுதான் ஓடிஇக்கும் ஓடிஎல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க ஒரு அவுட்புட்டை ஹோல்டு பண்ணி பிடிக்கணும், ரீசெட் வர வரைக்கும் ஹோல்டு பண்ணி பிடிக்கணும்னா நீங்க லேட்ச் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த வந்து திரும்ப ஆஃப் பண்றேன், அன்லாட்ச் லாஜிக் த்ரூ பண்றேன். அன்லாட்ச் லாஜிக் த்ரூ பண்ணனையும் இங்க வந்து கட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இது வந்து அன்லாட்ச் லாஜிக். இப்போ அன்லாட்ச் இருக்கும்போது லாட்ச் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டிசேபிள்னு இன்னொன்னு போட்டிருக்கேன், நான் இந்த டிசேபிள வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து அன்லாட்ச் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ நான் திரும்பவும் ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்றேன், இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் ஆன் ஆகல. இதுதான் வந்து ஓடிஎல் அண்ட் ஓடியு. இப்போ அன்லாட்ச் ஆன்ல இருக்கும்போது லேட்சோ இல்ல ஓடிஇயோ ஆன் ஆகாது. அதுதான் இந்த அன்லாட்சோட பர்பஸ். ஸோ இப்போ நான் திரும்ப டிசேபிளை எடுத்து விட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓடிஇ அன்லாட்ச் ஆன்ல இருக்கிற வரைக்கும் நீங்க அவுட்புட் லாஜிக் ஆனே ஆகாது. நீங்க ஒரு அவுட்புட் ஆனே ஆகக்கூடாது, இந்த டிசேபிள் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஓடியு யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.